இது பயங்கரமான உருட்டா இருக்கே. இன்னுமா அழுதுகிட்டு இருக்கீங்க? போங்கடா, போய் அடுத்த தேர்தல்ல என்ன பண்ணலான்னு யோசிங்க. எத்தனை வருஷம் அரசியல்ல இருந்தாலும் மரியாதை மட்டும் கத்துக்க மாட்றீங்க. முதல்ல மரியாதை கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் விமர்சனம் பண்ணலாம். இது எல்லாமே இதோ இந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ். அவன் நோட்டீஸ் தான் போடல, போஸ்ட் போட்டு ஓட்டி தான் மூஞ்சி ஜனங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்ல. அவன் எங்கெங்கெல்லாம் மனு போட்டோம் நாங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டான். இப்பேற்பட்ட ஒரு கேடு கெட்ட உங்க கையில போய் இந்த ஆட்சி போய் மாட்டிக்கிச்சு. இந்த புஜ்ஜி ஆனந்த நாயை கூப்பிடுற மாதிரி இது பேரு. இத்தனை வருஷமா நானும் ஆனந்தூர்ல தான் இருக்கேன். உங்களை ஒரு வாட்டி கூட நேர்ல பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி நீங்க மேடை ஏறி பேசுறத கேட்டதும் இல்லை. இந்த எலெக்ஷன் டைம்ல ஸ்டிக்கர் ஒட்டி நோட்டீஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதுலதான் ஓ இவரதான் தாமு அன்பரசனா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் வாட்டியா அவங்கள பார்த்தேன். ஸ்டிக்கர் ஓட்டல, நோட்டீஸ் கொடுக்கல, எவன் வேணா மனு போட்டவன்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டான் அப்படின்னு சொல்றீங்க. ஒருத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து ஒருத்தரும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. 5 வருஷத்துல நீங்க எதுவுமே பண்ணாம கடைசியா பண்ண ஒரே ஒரு விஷயம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதும் நோட்டீஸ் போடுறதும் தான். அதை மட்டும் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதே விஷயத்த மத்தவங்களும் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ கதறல் நீங்க தோத்துட்டோமே அப்படின்றதுனால பேசுறீங்களா, இல்ல எங்க ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரிஷனா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்றதுனால பேசுறீங்களா? அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சார். உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. அப்புறம் அதுலயும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போயிட போறீங்க.